எல்லாருக்கும் வணக்கம். ஆ கூடுகல்ல கூடுகல் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ஓரளவுக்கு பரவலா தெரியும் மக்களுக்கு. ஸோ கூடுகல் விவசாயம்ல என்ன பண்றோம் அப்படின்றதும் ஓரளவுக்கு தெரியும். நாங்க பண்ற விவசாயம்ல கிடைக்கிற ஈல்ட ஒரு 50% டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்க்கு குடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதிலேயே நான் 2 விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒண்ணு இந்த சின்ன சின்ன விவசாயங்கள் பண்றவங்களுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன், ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அவங்கலாம் போய் டைரக்ட்டா வாங்கி குடுக்கறதுக்கு பதிலோ, இல்ல பணம் குடுக்கறதுக்கு பதிலோ, இந்த மாரி சின்ன விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு விவசாயம் பண்ணி அவங்களுக்கு ஒரு 50% அப்புறம் நீங்க யாருக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒரு 50% குடுத்தா, இது மாரி விவசாயிகளும் பெனிஃபிட் அடைவாங்க. பிளஸ் நீங்க யாருக்கோ குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அந்த மாரி தான் அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் அந்த ஒர்க்கே நாங்க ஆரம்பிச்சோம். ஆ கூடுதல் விவசாயம்ல ஆக்சுவலா இங்க ஒரு 2, 3 பிரச்சனை இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த இடம் தான். இது ஒரு 1/2 ஏக்கருக்கு மேல இருக்கும். இதுல தான் நம்ம ரெகுலரா நெல்லு அறுவடை பண்ணுவோம். இதான் கல்டிவேட் பண்ணுவோம். பயிர் நாத்து விட்டு, நிலத்த ரெடி பண்ணி உழுது, நாத்து நட்டு இங்க தான் பண்ணுவோம். ஒரு 3 பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு இந்த பன்னி. ஆக்சுவலா வேலி எல்லாம் போடுவோம். என்னதான் வேலி போட்டாலும் ஏதோ ஒரு வழியில லாஸ்ட் டைம் அம்மன் நெல் பண்ணியிருந்தோம். இது கரெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 மூட்டை வரும். கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு 20 மூட்டையாவது வரும். ஆனா 20 மூட்டை இதுவரைக்கும் 5 முறை நான் இங்க பண்ணிட்டேன். 5 போகம் இங்க விளைஞ்சுட்டேன். ஆனா 20 மூட்டை டச் பண்ணவே இல்ல. மேக்ஸிமம் 15 மூட்டை வரைக்கும் போயிருக்கு. என்னன்னா, ஒரு இஷ்யூ இந்த பன்னிங்க தொல்லை. என்னதான் நம்ம வலை போட்டாலும் ஏதோ ஒரு வகையில அடிச்சது. லாஸ்ட் டைம் ஒரு பாதி ஏரியா காலி பண்ணிடுச்சு. ஸோ ரிமைனிங் பாதியில தான் ஒரு 10 மூட்டை கிடைச்சது. அந்த 10 மூட்டை தான் இப்ப மதுரையில தீக்கல்லுப்பட்டியில இருக்கிற ஒரு 25 டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் ஏப்ரல் எண்ட்ல அதை கொடுக்க போறோம். இன்னைக்கு அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ண போறோம். ஏற்கனவே அறுவடை பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சாச்சு. 1 வருஷம் ஆச்சு. அது மறுபடியும் இன்னைக்கு 2 நாள் காய போட்டு வெயில்ல காய போட்டு மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி ரைஸா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறோம். ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நான் பண்ணி அதை சொல்லிட்டேன். அது நம்ம இயற்கையா இருக்கிற ஒரு விஷயங்கள தடுக்க முடியாது. மயில்களும் இங்க ஏரியால அதிகம். ஸோ அதுவும் தடுக்கிறது கஷ்டம். பன்னியை தடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம கரெக்டா ஒரு வேலி போட்டு ஒரு 2 அடி 3 அடிக்காவது ஒரு முள்வேலி மாதிரி போட்டு தடுக்கலாம். அதை நம்ம பண்ணிடலாம். இன்னொரு பிரச்சனை இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா பக்கத்து நிலத்துக்காரரு ஒரு கிணறு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினது. ஸோ வெட்டும் போது அந்த உள்ள கிணத்துக்குள்ள நம்ம எடுக்கிற அந்த கல்லு மண்ணெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருந்தாங்க. அது அப்படியே சரிஞ்சு 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 நம்ம நிலத்துல விழுந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து, ஏன்னா அவங்க இப்ப யாருமே விவசாயம் பண்றது இல்ல. ஸோ அவங்க அக்கறை காமிக்க மாட்டாங்க. ஸோ நாங்க இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கோம், இந்த இடத்த எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு ஜேசிபி வச்சு இந்த இடத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த கல்லெல்லாம் எடுத்து அப்படியே நீட்டா அடுக்கி அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல 20 மூட்டை எடுக்க முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை ஆக்சுவலா அங்க நம்ம அந்த கார்னர்ல ஆக்சுவலா அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான், சொந்தக்காரர் தான். ஸோ அந்த சைடு அவங்க அங்கேயே தான் குடியிருக்காங்க, நிலத்துக்கே தான் குடியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம அந்த மாட்டு ஆக்சுவலா நம்ம விவசாயம் பண்ணாத டைம்ல நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஸோ மழை இல்ல ஒரு 10 வருஷம் அந்த கேப்ல அப்படியே விட்டுட்டோம். ஸோ அந்த டைம்ல நம்ம வீடு கட்டும் போது அந்த தண்ணி வேஸ்ட் வாட்டர் இந்த பக்கம் குதிக்கிற மாதிரி பைப் வச்சுட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா மாடோட கோமியம் அந்த வேஸ்ட்லாம் கண்டினியூவா வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால நம்ம என்னதான் பண்ணாலையும் அங்க நெல் விளைய முடியாது. ஏன்னா சாணம் மாடு சாணம் நல்லதுதான். ஆனா அது ஒரே இடத்துல கண்டினியூ வந்திருந்தா அந்த பயிர் தாங்க மாட்டேங்குது, செத்துருது அந்த பயிர். ஏன்னா அதிகமா நம்ம குழந்தைக்கு 10 இட்லி ஊட்டினா என்ன ஆகும்? ஸோ அந்த நிலைமை தான். ஸோ அந்த பயிர் பத்த மாட்டேங்குது, 10 நாளையும் கருகிருது அப்படியே. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதுவும் அவங்க கிட்ட பேசி நம்ம கிளியர் பண்றோம் அப்படின்னா அந்த அந்த வெளியே அந்த பாத்ரூம் தண்ணி பிளஸ் அந்த மாட்டு கோமியம் இதெல்லாம் அவர்கிட்ட பேசி ஆக்சுவலா அவரே பண்ணிருக்கணும். ஏன்னா 4, 5 போக நான் நெல் விளைஞ்சிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இன்னும் கேட்கல. ஏன்னா அவரும் எல்லாருமே நான் பக்கம் பக்கம் தானே இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல தான் விவசாயம் பண்றோம். ஸோ யாரையும் நம்ம இது பண்ண முடியாது. அதனால நானும் அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா நானும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவரா இது பண்ணிடுவாரு அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நெல்லு நட வர்றவங்களும் சரி, டிராக்டர் வச்சு உழுத வர்றவங்களும் சரி, எல்லாருமே நெல்லு நடும் போதும் அவங்கள பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அங்க போய் நெல்லு நாத்து நடும் போதும் அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த இடம் மட்டும் ஃபுல்லா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். வேலை செய்ய வருவாங்கல்ல, இப்ப நான் மட்டும் வேலை செய்ய மாட்டேன், கூட இன்னொருத்தரும் வருவாரு. ஓரம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு நம்ம தான் போய் கிளீன் பண்ணுவோம். ஸோ அப்படி கிளீன் பண்ணும் போதும் அந்த இடத்துல நமக்கு போறதுக்கே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டினியூவா அந்த
கோமியம் அந்த வேஸ்ட்லாம் வந்து அந்த அந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். So அந்த இடத்துல வந்து நம்ம எந்த செடி வச்சாலும் வராது, தாங்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அது காரம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இந்த முறை என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, கண்டிப்பா அடுத்த முறை நம்ம நெல்லு போடும்போது, ஆடி மாசம் நெல்லு போடும்போது இந்த 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தான் வந்து நெல்லு போடலாம்னு இருக்கோம். கண்டிப்பா 20 மூட்டை எடுக்க முடியும். கடைசியா பொன்னி நெல்லு போட்டோம். அது ஓரளவுக்கு எடுத்தோம். ஸோ அதையும் இந்த வாட்டி கொண்டு போய் குடுக்கலான்ட்டு இருக்கோம். ஒரு 10 மூட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அத வந்து ப்ராசஸ் பண்ணி குடுக்கலான்ட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இது 2த்தையுமே இந்த பன்னி பிரச்சனைக்கு ஒரு 2 அடி 3 அடிக்கு வேலி போட்டுறலாம். இந்த கல் எடுக்கிறதும் கொஞ்சம் ஜேசிபி வச்சு ரெடி பண்ணி நம்ம கிளீன் பண்ணிடலாம். ப்ளஸ் அந்த ஏரியாவும் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு அந்த ஏரியாவும் வந்து அது கம்ப்ளீட்டா அந்த பைப்பை வந்து அடிக்க சொல்லிட்டு, ஏன்னா வேஸ்ட் வாட்டர் வந்து இன்னொருத்தர பாதிக்க கூடாதுல்ல. எந்த ஒரு வேஸ்ட்டும் இன்னொருத்தர பாதிக்காம அளவுக்கு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுவும் அவங்களுக்கு புரிய வச்சு அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இங்க வந்து 20 மூட்டை எடுக்க முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. நிறைய பேர் ஏன் நம்ம பேசாம இந்த விவசாயம் பண்றதுக்கு பேசாம வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், நமக்கு ஃபேமிலிக்கு தேவை ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு 100 கிலோ தான் வச்சுக்கோங்க, 2 3 4 சிப்பன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நாத்து நட்டு அவங்களுக்கு கூலி கொடுத்து, ஏன்னா அவ்வளவு செலவாகுது. சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வந்து அவ்வளவு செலவாகுது. நாத்து நடுறதுல இருந்து நாத்து விட்டு நாத்தை விதை நெல் வாங்கி அதை உழுது அதுக்கப்புறம் நாத்து விட்டு பயிர் நெட்டு அதை பராமரிச்சு 6 மாசம் கழிச்சு அதை அறுவடை பண்ணி, அதுவும் பண்ணிக்கிட்டு இருந்து பாதுகாத்து மயில்கிட்ட இருந்து பாதுகாத்து அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இருந்தா இப்படி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி அடுத்த முறை 20 மூட்டை கண்டிப்பா எடுத்து எங்கேயாச்சும் இருக்கிற ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து ஒரு 50% தாராளமா நெல்லை வந்து அரிசியை வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் எங்களோட இன்டென்ஷன். தேங்க்ஸ்.